மாநாட்டுக்கு ஒரு பாட்டே எழுதிட்டேன். பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு கேளு. முதல் வரி என்ன சொல்கிறான், திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்தாலே துன்பங்கள் விலகுமா. திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் நாட்டில் துன்பங்கள் விலகும். திராவிட முன்னேற்ற கழகம் அது எல்லாருக்கும் ஒன்னான குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்தாலே துன்பங்கள் விலகும். இந்த கூட்டம் வந்ததுக்கப்புறம் தான் சென்னையில் பூரா வெள்ளம் வந்து மக்கள்லாம் வெள்ளத்தில் இருந்து சாப்பாடு இல்லாமல் அவதிப்பட்டாங்க. 2023 2024 4000 கோடியை மொங்காம் போட்டுட்டு ரோடு பூரா இடுப்பளவு தண்ணி போட்டு பாவம் ஜனங்க அவ்வளோப்பாடாப்பட்டாங்க. துன்பங்கள் விலகுமா திராவிட முன்னேற்ற கழகம்னா. பாவிங்களா தூத்துக்குடியிலையும் இதுலேயும் திருநெல்வேலியிலையும் ஆடு மாடெல்லாம் அடித்து போயிடுச்சு, வீடே அடிச்சுட்டு போச்சு. இந்த கனிமொழி மட்டும் வந்து வெறும் தயிர் சாதத்தை போட்டுட்டு ஊரை ஏமாற்றிட்டு போனாங்க. அதில் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் துன்பங்கள் அப்படின்னா துன்பங்கள் என்றும் விலகும்னு பாட்டு போடுறான். அதுக்கடுத்தது என்ன போடுறான், பெரியாரின் பேரன்கிறான் அந்த பாட்டில். பெரியாரின் பேரன்னா அப்போ எதுக்கே அவந்தால போய் தந்தை பெரியார்னு சொல்கிறீங்க, அடுத்தது வந்து தாத்தா பெரியார்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அண்ணா போல் வீரனா அறிஞர்னா அண்ணாதுரை 1ஆம் நம்பர் கோழை, கருணாநிதி அதை விட கோழை. அவர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணும்போது ஐயோ அம்மா கொலை பண்ணுறாங்கன்னு கத்துனாரு. நீங்கள்லாம் வீரன்னு வேறு சொல்லிக்கிறது தான் மிகப்பெரிய கேவலமான விஷயம். அதுவும் கருணாநிதியின் ரத்தமாகும் அந்த பாட்டில். கருணாநிதியின் ரத்தமா யார், திமுக உடன்பிறப்புகள். ரத்தம்னா அவங்க குடும்பத்தோடு ஒன்றே ஆனவங்கலாம். ரத்தமும் அவங்கள போனால் ரத்தம்னா 2G கேஸில் 1,76,000 கோடி கொள்ளையடிச்சுட்டு உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் 5,000 கோடின்னு ஏன் பிரிச்சிங்க? ரத்தமான உங்கள் உடன்பிறப்புகளுக்கு பூராமில் பிரிச்சுருக்கணும் 2Gயில் அடித்த கொள்ளையை. ஆக அப்போ மட்டும் தெரியாதோ ரத்தம்னு. இப்போ எம்ஜிஆர் கூட ரத்தத்தின் ரத்தமே பேர். அதில் அர்த்தம் என்னன்னா அவர் சூடுபட்டார். துப்பாக்கி சூடு நடக்கும்போது என்னாச்சு, அவருக்கு ரத்தம் தேவைப்பட்டது. ரசிகன் பூரா வந்து க்யூவில் நின்னா எனக்கு இந்த ரத்தம் இருக்குது அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் ரத்தம் கொடுத்தாங்க. அந்த ரத்தத்திலலாம் நிறைய எடுத்து தான் அவருக்கு உயிர் விளைத்தார். உயிர் விளைச்சி வந்தவொடனே என்ன சொன்னார், என் ரசிகன் ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது, அதனால் என் ரசிகன் என் ரத்தத்தின் ரத்தமாகி விட்டான்னு ரத்தத்தின் ரத்தமேனார். நீங்கள் கருணாநிதி வந்து ரத்தம் உங்களுக்கு ரத்த உறவு திமுகவுக்குன்னா தொண்டனுக்கு என்ன செஞ்சுருக்காரு உங்கள் கருணாநிதி? கொள்ளையடித்த பணத்தை பூரா தனியாக வச்சு மங்காம் போட்டு இவங்க வந்து ரத்தத்தின் ரத்தம்னு போட்டிங்கன்னா எப்படி போட்டு பாட்டு பொருத்தமாக போட வேணாமா. அதனால் பாட்டிலையும் கோட்டை விட்டாங்க.